ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம வயல் காலையிலேயே வந்தாச்சு. மோட்ரு வந்து ஆஃப் பண்ணலான்னு வந்திருக்கேன். மோட்ரு அடிச்சுட்டு இருக்குது பயிருக்கு. இங்கே வந்து நம்ம கிணறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிணறு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா தண்ணி சுரக்கும் இந்த கிணத்துல. அந்த வயலில் இருக்கிற கிணறு வந்து பார்க்க நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெருசாக இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு தண்ணி வசதி அங்கே இல்லை. ஆனால் இதில் ஓரளவுக்கு இருக்குது. மீதி கரையை வந்து என்னைக்கு எடுக்கணும்னு தெரியல, எப்போ எடுப்பாங்க, மீதி எப்போ வெட்டுவாங்கன்னு தெரியல. ஒரு மீன் படுத்துட்டு இருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? ஒரு மீன் படுத்துட்டு இருக்கு பாருங்கள். மீன்லாம் நிறைய வெளியே வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கிணத்துலேயும் அந்த கிணத்துலேயும் மீன் இருக்குது. இதை பாருங்கள், கரை மேலே வந்துருக்கு மீனெல்லாம், கரை மேலே மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது பாருங்கள், தெரியுதுங்களா? மீன்லாம் இருக்குது நிறையா கிணத்துல பாருங்கள். எல்லாம் விரல் மீன் தான், சின்ன சின்னதாக இருக்குது. தோ ஒருத்தவங்க வெளில வந்திருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? இதான் இந்த கிணறு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பட் தண்ணி நல்லா சுரக்கும். பாதி கிணறு இன்னும் வெட்டணும், படவே நிற்கிது. இது மட்டும்தான் கிணறு, அவ்வளோதான். இது வந்து வெட்டுறோம், என்றைக்கு வெட்டுவாங்கன்னு தெரியல. மீன் வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். மோட்ரு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. சொண்டக்காய் செடி இருக்குது இங்கே. சொண்டக்காய் பூ எடுத்துருக்கு, இப்போ காய் ஒன்றும் சரியில்லாமல் இருக்குது, என்னன்னு தெரியல, சொத்தியே ஆகுது. இதுதான் பயிர் நல்லா கிளச்சி வந்திருக்கு. நேற்று தான் மருந்து அடித்தாங்க. மருந்து அடிக்கும்போது என்னால் வயலுக்கு வர முடியல, அதனால் வீடியோ எடுக்கலை. பட் அந்த குருத்து பூச்சி தாக்குறதுக்குன்னு மஞ்சளாக இருக்குது இல்லையா, இதுக்கெல்லாம் மருந்து அடிச்சிட்டாங்க. வாழை முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாங்க பாருங்க. எங்கள் ஊர் பசுமலை இதுதான், சுற்றி மலை கிராமம் தான் எங்கள் ஊர். பாருங்கள், சுற்றி மலை தான் இருக்கும். இதில் வந்து எங்கள் கோயில் முருகர் இருக்கார் இங்கே மேலே. பசுமலை என்றைக்குமே இது காயாது, அங்கே இருக்கிற மரம்லாம் ஒன்று கூட காயாது, நல்லா பசுமையாக இருக்கும் எப்போவுமே. இந்த மலையில் அந்த அளவுக்கு செடி கொடிலாம் இல்லை, ஆனால் இதில் மட்டும்தான் இருக்குது. முருகர் இருக்கார் மேலே. நம்ம வயல் இதுதாங்க. ஓரளவுக்கு நல்லா பயிரெலாம் நல்லா கிளச்சி வந்திருக்கு, நல்லா எடுத்துருக்கு. இன்னும் கதிர் வரல. குருத்து பூச்சி மருந்து நேற்று தான் அடித்தாங்க. ஓகே நண்பர்களே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பாருங்கள். ஓகே நண்பர்களே, பாய்.